உற்பத்திகள் தங்களுடைய பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான உற்பத்தி பொருட்களை செய்து தங்களுடைய பொருட்களினூடாக அந்த முயற்சியினை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த இரண்டு முயற்சியாளர்களுமே மிகப்பெரிய அளவிலே தங்களுடைய உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துவதில் மிகப்பெரிய சிரமங்களை எதிர்நோக்குவதை நாங்கள் நீண்ட காலமாக அவதானிக்கிறோம். அதற்கொரு வாய்ப்பு எட்டியது போன்று இன்று இந்த CNA என்கின்ற ஒரு நிறுவனம் எங்களுடைய தாயகத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற உற்பத்தியாளர்களுடைய உற்பத்தி பொருட்களை உலக சந்தைக்கு விற்பனை செய்கின்ற முயற்சியினை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் உண்மையிலே நாங்கள் அவர்களுக்கு இந்த இடத்தில் நன்றி கூற கடமை பெற்றிருக்கின்றோம். தொடர்ந்து எங்களுடைய முயற்சியாளர்களுடைய உற்பத்திகளை உலக சந்தையில் விற்பனை செய்வதனூடாக நலிவுற்றிருக்கின்ற எங்களுடைய தாயக முயற்சியாளர்களுடைய பொருளாதாரம் மேம்பட்டு எதிர்காலத்தில் நீங்களும் நாங்களும் எதிர்பார்க்கின்றது போன்று இன்னும் ஒரு ஏற்றுமதியாளர்களை எங்களுடைய மண்ணில் இருந்து உருவாக்க முடியும். ஏனென்றால் உங்களை போன்று ஒரு மிகப்பெரிய தொழில் முயற்சியாளர் தான் என்னையும் இன்று ஒரு ஏற்றுமதியாளர் தரத்திற்கு இந்த உயர்த்தி அழகு பார்ப்பது போன்று உங்களுடைய இந்த CNA அமைப்பிலே இருக்கின்ற ஏற்றுமதியாளர்கள் எங்களுடைய முயற்சியாளர்களையும் உங்களுடைய ஆலோசனைகளையும் ஒத்துழைப்புகளையும் வழங்குவதனூடாக நிச்சயமாக தாயகத்திலே ஒரு மிகப்பெரிய முயற்சியாளர்களை உருவாக்க முடியும் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை இந்த இடத்திலே நீங்கள் விதைத்திருக்கின்றீர்கள். அதற்கு எங்களுடைய முயற்சியாளர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு நீண்ட யுத்தத்தை எதிர்கொண்ட இனம். ஆனால் அந்த யுத்தத்தை எதிர்கொண்ட போது கூட நாங்கள் எங்களுடைய மண்ணிலே ஒரு நிறைவான பொருளாதார கொள்கையோடு வாழ்ந்த நாங்கள் சிறந்த பொருளாதார கொள்கையை நாங்கள் வரவேற்ற அதே வேளையிலே எங்களுடைய உள்ளக பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு என்ற சமூகமாக நாங்கள் வாழ்ந்திருந்தோம். ஆனால் இன்றைய சூழலிலே எங்களுடைய மண்ணிலே சிறந்த பொருளாதார கொள்கை என்கின்ற பெயரிலே அந்நிய வரவுகள், அதாவது அந்நிய உற்பத்திகள் போலியான பேர்களிலே கலப்படத்தோடு எங்களுடைய மண்ணிலே நிறைத்திருக்கின்றது. ஆனால் எங்களுடைய முயற்சியாளர்களுடைய கலப்படமற்ற உற்பத்திகள் இன்று அனாதையாக தேங்கி கிடக்கின்றது. அந்த முயற்சியை நீங்கள் தத்தெடுத்து இந்த உலக சந்தையிலே எங்களுக்கு ஒரு முகவரியை, எங்களுக்கு ஒரு அடையாளத்தை தருகின்ற ஒரு பாரிய பொறுப்பை நீங்கள் ஏற்றிருக்கின்றீர்கள். உண்மையிலே உங்களை போற்றுதலுக்குரியவர்களாக நாங்கள் கருதுகின்றோம். இன்னும் ஒரு விடயத்தை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த நிகழ்வானது உங்களுக்கு தெரியும், முழு இலங்கையுமே இன்று ஸ்தம்பித்திருக்கின்ற இந்த நிலையில் காலையிலே எங்களுடைய தலைவர் CNA தலைவரோடு நான் கதைத்த போது சொன்னேன், இந்த நிகழ்வை நாங்கள் இன்னும் ஒரு நேரம் நாங்கள் இதை போடலாம், ஏனென்றால் இன்றைய காலம் எங்களுக்கு ஏற்றாற்போல் இல்லை என்று. அதற்கு அவர் சொன்னார், செயலாளரோடு கதைப்போம். செயலாளரோடு கதைக்கின்ற போது அவர் உறுதியாக சொன்னார், இல்லை, இது 4 பேர் இருந்தாலும் இந்த நிகழ்வு நடக்க வேண்டும் என்கின்றார். இதிலே நான் வெளிப்படையாக சொல்கின்றேன், இந்த செயலாளர் எங்களுடைய நண்பர் தயாவரன் அவர்களுடைய விடாப்பிடியான பிடிவாதமான அந்த முடிவுதான் இன்றைக்கு இந்த நிகழ்வு எல்லோருடைய மனங்களையும் தொட்டு நிற்கின்ற அளவுக்கு இன்றைக்கு இட்டுச் சென்றிருக்கின்றால் மிகையாத ஒரு விஷயமாக நான் இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன். இந்த பிடிவாதமும் இந்த கொள்கை பற்றும் நிச்சயமாக அந்த எங்களுடைய சிறு தொழில் முயற்சியாளர்களுடைய வளர்ச்சியிலும் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமும் எங்களுடைய சிந்தனை. எனவே அதை நீங்கள் மீண்டும் மீண்டும் எங்களோடு இணைந்து நிரூபித்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே மீண்டும் உங்களுக்கு நன்றியை கூறி, உண்மையிலே எங்களுடைய இனம் அசாத்தியங்களை சாத்தியங்களாக்கியவர்களின் வழித்தோன்றல்களிலே நாங்கள் வழிவந்தவர்கள் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கின்றீர்கள். ஏனென்றால் முழு இலங்கையிலே என்று சம்பித்திருக்கின்ற இந்த வேளையில் இங்கே இந்த மண்டபம் மட்டும் இன்று நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களோடு, நூற்றுக்கணக்கான முயற்சியாளர்களோடு, பல அரசு திணைக்கள அதிகாரிகளோடு ஒரு நிகழ்வு நடத்துகின்றது என்றால் உண்மையிலே இந்த CNA எடுத்த முயற்சி, அவர்களுடைய விடாப்பிடியான அந்த கொள்கை பற்றி மீண்டும் மீண்டும் எங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு தன்னம்பிக்கையை தருவதை நாங்கள் இந்த இடத்திலே கூறி, வணிகம் செய்வோம் என்கின்ற அந்த இரட்டை சொல் நிச்சயமாக எங்களுடைய முயற்சியாளர்களுடைய முயற்சியிலும் கலந்து எங்களையும் ஒரு முயற்சியாளராக அடுத்த கட்ட ஏற்றுமதியாளராக மாற்ற வேண்டும் என்கின்ற இந்த கருத்தை முன்வைத்து எங்களுடைய வடமாகாண முயற்சியாளர் சங்கத்தில் என்னுடைய கருத்தை வழங்குவதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.